குடியிருப்பு பகுதியில் உடைந்து விழும் நிலையில் உள்ள மின்மாற்றி மின்கம்பத்தை உடனடியாக சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் பஞ்சாயத்திற்குட்பட்ட கல்லூர் பகுதியில் உள்ள மின்மாற்றி மின்கம்பங்கள் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழும் நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திறனற்ற திமுக அரசின் மின் வாரியத்திடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், அசம்பாவிதம் ஏற்படும் முன் புதிதாக மின்கம்பத்தை அமைக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பின்னாடி இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபாரம் மொத்த சிமெண்ட் எல்லாம் போயிட்டு கம்பி வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்குது. இது எப்போ வேணால் அசம்பாவிதம் நடக்கிற அளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த ஏரியாவில் ஒரு 500 வீடு இருக்குது. இதில் எந்த ஒரு அசம்பாவிதம் இருந்தாலும் இந்த 500 வீட்டுக்கு மின் இணைப்பு பாதிக்கப்படும். அது இல்லாமல் இது பழமநேர் ரோடு மெயின் NHன்றதுனால இந்த ரோடு மூலிமா அது அசம்பாவிதம் ஆனால் இந்த வழியில் போகிறவங்க வரவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த மின்சாரத்துறையிலேருந்து இதை பார்த்து உடனடியாக சரி செய்கிற மாதிரி எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் பள்ளி பேருந்தின் எமர்ஜென்சி கதவு திடீரென திறந்து மின்கம்பத்தில் மோதி விபத்தில் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்யாற்றில் இயங்கி வரும் எய்ம்ஸ் CBSE தனியார் பள்ளி பேருந்து வேகத்தடையில் ஏறியதில் பேருந்தின் எமர்ஜென்சி கதவு திடீரென திறந்து மின்சார கம்பத்தில் மோதி விபத்தில் சிக்கியது. இதில் பள்ளி மாணவர்கள் முன்பக்கம் அமர்ந்து இருந்ததால் காயமின்றி உயிர் தப்பினர். விடியா திமுக அரசு பள்ளி வாகனங்களை முறையாக ஆய்வு நடத்தாமல் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதால் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தேனி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகளின் கருத்தை கேட்காமல் அதிகாரிகள் செல்போனில் மூழ்கினர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது தங்கள் பிரச்சினைக்கு ஏதேனும் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் தொண்டை தண்ணீர் வற்ற தங்கள் கருத்துக்களையும் குறைகளையும் எடுத்து கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவற்றையெல்லாம் காது கொடுத்து வாங்காத அதிகாரிகள் வழக்கம் போல் செல்போனில் மூழ்கி தாங்கள் ஸ்டாலின் அரசிற்கு தப்பாத அதிகாரிகள் என்பதை நிரூபித்தனர். நெல்லையில் பராமரிப்பு இன்றி பழுதான மாநகராட்சி பேட்டரி வாகனத்தை ஓட்ட முடியாமல் தூய்மை பணியாளர்கள் தள்ளிச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. நெல்லை டவுன் கள்ளத்தி முடுக்கு தெருவில் ஓடையில் உள்ள கழிவு மண்ணை தூய்மை பணியாளர்கள் அகற்றி பேட்டரி வாகனத்தில் அள்ளி போட்டனர். பின்னர் அந்த வாகனத்தில் பேட்டரியின் ஆயுட்காலம் முடிந்து இயங்காததால் தங்கள் கைகளிலேயே தள்ளிச் சென்றது பரிதாபமாக இருந்தது. விடியா திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததில் பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவாடானை அருகே ஆக்கலூர் கிராமத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் ஜான்சி ராணி என்பவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறை முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் பொதுமக்கள், கால்நடைகள் என தினம் தினம் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தருமபுரி மாவட்டம் கத்தாரஅள்ளி சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணத்தை குறைக்க லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதில் தேசிய நெடுஞ்சாலையை முழுவதும் பயன்படுத்தும் வாகனங்களுக்கும் உள்ளூர் வாகனங்களுக்கும் ஒரே விதமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண சலுகை வழங்க வேண்டுமென லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். மைனாரிட்டி பாஜக அரசு சுங்கவரி கட்டணம் என்ற பெயரில் அநியாய கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 15 வயது மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடி குடியாத்தம் சாலையில் உள்ள பெரிய பட்டறை பகுதியில் எதிரெதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் பிஜித் எனும் மாணவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கோவையில் ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட சிக்கன் வாண்டன் சூப்பில் பூச்சிகள் இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார். கோவை சுங்கம் பகுதியில் உள்ள சைனாவேலி உணவகத்தில் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் சிக்கன் வாண்டன் சூப்பை ஸ்விக்கி மூலம் ஆர்டர் செய்திருந்த நிலையில் அதனை அவரது குழந்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது சூப்பில் பூச்சிகள் மிதந்ததைக் கண்டு கார்த்திகேயன் அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக ஸ்விக்கி மற்றும் சைனாவேலி உணவகத்தில் புகார் அளித்த கார்த்திகேயனுக்கு உணவக ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஸ்டாலின் வருகைக்காக நெடுஞ்சாலையை சேதப்படுத்தி திமுக கொடிக்கம்பம் நடப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர்.
திருப்பையர் கிராமத்தில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற விளம்பர கூட்டத்திற்காக ஸ்டாலின் விருத்தாச்சலம் வழியாக சென்றார். இதற்காக விருத்தாச்சலம் கடலூர் நெடுஞ்சாலையில் பவர் டில்லரை கொண்டு ஓட்டை போட்டு திமுக கொடி நடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறாக கொடி கம்பங்களோ பேனர்களோ வைக்க மாட்டோம் என நீதிமன்றத்தில் அளித்திருந்த உத்தரவாதத்தை திமுகவினர் அப்பட்டமாக மீறினர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் மைனாரிட்டி பாஜகவின் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்தால் உயிரிழப்புகள் தொடர்கதையாகி வருகிறது. பெருங்களத்தூரில் சாலையின் நடுவில் அமைக்க வேண்டிய தடுப்புகளை முறையாக அமைக்காமல் பாதியிலேயே விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு சாலையை கடக்க முயன்ற காட்டாங்குளத்துறை சேர்ந்த பானு என்பவர் லாரி மோதி தலை நசுங்கி உயிரிழந்தார். அங்கு விபத்துகள் தொடரும் நிலையில் கடந்த ஒரே வாரத்தில்